பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. தமிழகம் கல்வியில முன்னேறி இருக்கிறதா பெருமை பேசுற நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில தமிழ்நாட்டோட எழுத்தறிவு நிலை படு பாதாளத்துல விழுந்திருக்கு. 2023-24 ஆண்டுக்கான தேசிய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டிருக்கிற கல்வி அறிக்கையில இந்தியாவோட எழுத்தறிவு விகிதம் 80.9% அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா கல்வியில முன்னேற்றம் பெற்ற மாநிலமா பெருமை பேசப்படும் தமிழ்நாடு முதல் 10 மாநிலங்களோட பட்டியல்ல இடம் பிடிக்க முடியாத நிலைமை இருக்கு. மிசோரம் 98.2% முதல் இடத்திலையும், லட்சத்தீவு 97.3% இரண்டாவது இடத்திலையும், கேரளா 95.3% மூன்றாவது இடத்திலையும், திரிபுரா 93.7% நான்காவது இடத்திலையும், கோவா 93.6% ஐந்தாவது இடத்திலையும் இருக்கு. மிசோரம், லட்சத்தீவு, கேரளா, திரிபுரா மற்றும் கோவா ஆகிய மாநிலங்கள் கல்வி முன்னேற்றத்துல தலை சிறந்த இடங்களை பிடிச்சிருக்கு. பீகார் 74.3%, மத்திய பிரதேசம் 75.2% மற்றும் ராஜஸ்தான் 75.8% போன்ற மாநிலங்கள் கூட போட்டியிடுற அளவுல கூட தமிழ்நாடு இல்ல. தமிழகத்துல கிராமப்புற பகுதியில குறிப்பா பெண்களுக்கு நடுவுல கல்வி அணுகல் குறைவாவே இருக்கு. மேலும் பாலின இடைவெளியும் இன்னும் குறைக்கப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்கு. கேரளா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்கள்ல உள்ளூர் மொழி அடிப்படையிலான கல்வி மற்றும் சமூக பங்கேற்பு மூலம் கல்வி வளர்ச்சி சாத்தியமானது அப்படிங்கறத ஸ்டாலின் மாடல் அரசு உணரவே இல்லை. ஸ்டாலின் மாடல் அரசோட விளம்பரங்கள்ல வேணும்னா தமிழகத்தோட கல்வி வளர்ச்சி அழகா இருக்கலாம். ஆனா ஸ்டாலின் வெளியிடுற செல்ஃபி விளம்பரங்கள்ல சொல்லப்படுற அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கறத இந்த தரவுகள் காட்டுது. தமிழ்நாட்டோட கல்வியில உண்மையான முன்னேற்றம் எப்போ வரும் அப்படிங்கிறது செயல் திட்டங்களோட முழுமையான நடைமுறையின் மேலதான் இருக்கு. அது வரைக்கும் முதல்வரோட பெருமை பேச்சு வெறும் கண்ணுல விழுந்த மணல் துகள் அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கான தீர்வு கிராமப்புறங்கள்ல பெண்களோட கல்வி அணுகலை மேம்படுத்தி பாலின இடைவெளியை குறைச்சு உள்ளூர் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி கல்வி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துற புதிய அணுகுமுறை தேவைப்படுது அப்படிங்கறத இங்க வலியுறுத்துறோம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.